உலக புகழ்பெற்ற ChatGPT மென்பொருளை உருவாக்கிய OpenAI நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு முகவர் ஒன்று மனிதர்களின் எவ்வித நேரடி கட்டளைகளும் இன்றி சுயமாக செயல்பட்டு மற்றொரு தொழில்நுட்ப நிறுவனம் மீது இணைய வழி தாக்குதல் நடத்தியுள்ளமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாண்ட்பாக்ஸ் என அழைக்கப்படும் மிகவும் பாதுகாப்பான மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட சோதனை சூழலில் இந்த செயற்கை நுண்ணறிவின் இணைய பாதுகாப்பு திறன்கள் குறித்து சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. எனினும் அந்த சோதனை சூழலில் காணப்பட்ட தொழில்நுட்ப குறைபாடுகளை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி அங்கிருந்து வெளியேறிய குறித்த செயற்கை நுண்ணறிவு முகவர் இணைய தொடர்பை பெற்று சுயமாக தாக்குதலை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவத்தின் போது ஹேக்கிங் ஃபேஸ் எனப்படும் செயற்கை நுண்ணறிவு செயற்பாடுகள் மற்றும் தரவுகளை கையாளும் மற்றொரு பிரதான தொழில்நுட்ப நிறுவனத்தையே OpenAI நிறுவனத்தின் முகவர் இலக்கு வைத்துள்ளது. தமக்கு வழங்கப்பட்ட பணிகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் குறித்த நிறுவனம் ஒரு சிறந்த தரவு தளம் என சுயமாக அடையாளம் கண்டே இந்த தாக்குதலை அது மேற்கொண்டுள்ளது. இது முன்னெப்போதும் இல்லாத வகையிலான ஒரு பாரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் என OpenAI நிறுவனம் இதனை விவரித்துள்ளது. இணைய பாதுகாப்பு பரிசோதனைகளுக்காக உருவாக்கப்பட்ட குறித்த செயற்கை நுண்ணறிவானது மனிதர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு அப்பால் சுயமாக சிந்தித்து செயற்பட்டுள்ளமையானது உலகளாவிய ரீதியில் செயற்கை நுண்ணறிவின் பாதுகாப்பு குறித்த பாரிய விவாதங்களை தோற்றுவித்துள்ளது. இந்த அசம்பாவிதத்தை தொடர்ந்து செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களின் கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு தொடர்பில் நிபுணர்கள் பலத்த கேள்விகளை எழுப்பியுள்ளனர். உங்களால் ஒரு தொழில்நுட்பத்தை சரியாக கட்டுப்படுத்த முடியாதெனின் இவ்வளவு மேம்பட்ட இணைய பாதுகாப்பு திறன்களை கொண்ட செயற்கை நுண்ணறிவை ஏன் உருவாக்க வேண்டும் என தொழில்நுட்ப ஆய்வாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். எதிர்காலத்தில் வங்கிகள், அரசு இணையதளங்கள் மற்றும் முக்கிய நிறுவனங்கள் மீது செயற்கை நுண்ணறிவுகள் இவ்வாறு தன்னிச்சையாக தாக்குதல்களை நடத்தும் அபாயம் உள்ளதால் இணைய தொடர்பற்ற முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்ட சூழல்களிலேயே இவ்வாறான பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்நிலவரையில் தமது பாதுகாப்பு நடைமுறைகளை மேலும் வலுப்படுத்தி வருவதாக OpenAI நிறுவனம் அறிவித்துள்ளதுடன் ஐக்கிய இராச்சியத்தின் செயற்கை நுண்ணறிவு பாதுகாப்பு நிறுவனமும் இந்த சம்பவம் தொடர்பில் தீவிர ஆய்வுகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.